அன்பு சொந்தங்களே, அன்பு உறவுகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த காலை நேரத்தில் உங்களுக்காக ஆண்டவருடைய வசனம், வார்த்தை, கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிற பொழுது 17வது வசனம், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். எப்படி? உன்னை பெயர் சொல்லி அழைத்து உன்னை அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அருமையான கர்த்தருடைய ஜனமே, உன் பெயர் அவருக்கு தெரியும், உன்னுடைய நிலைமை அவருக்கு தெரியும், உன்னுடைய துக்கம் அவருக்கு தெரியும், உன்னுடைய சோர்வு இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உன் இருதயத்தை அவர் பார்க்கிறார், உன் உள்ளத்தை ஆண்டவர் பார்க்கிறார். உன்னுடைய சகல காரியத்திலையும் அவர் முன்னின்று நடத்த போகிறார். நீங்க நம்புறீங்களா? இந்த வசனம் உங்களுக்காக இந்த காலை நேரத்தில் என்ன சொல்றாருன்னா, மோசேயை பார்த்து அவர் சொல்ற காரியம், நீ சொன்னபடி நான் செய்வேங்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு காரியம்! மகா பெரிய தேவன், சாதாரண மனுஷன், அந்த மனுஷன் சொல்றதை கேட்டு நீ என்ன சொல்றியோ அதன்படி நான் செய்கிறேன் என்று சொல்கிறார். தேவன் உங்கள் மேல் வைத்த பாசம் மோசேயை கொண்ட கிட்டத்தட்ட 6 லட்சம் புருஷர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள்மார்கள், பெண்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது கொஞ்சம் குறை ஒரு 20 லட்சம் ஜனங்கள் இருக்கலாம். தேவ பிள்ளையே, அத்தனை பேருக்கும் தலைவனாக மோசேயை ஆண்டவர் வைக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம்! நீங்க சாதாரணமாக உங்களை நினைக்கலாம், உங்களை இன்றைக்கு அவர் அழைத்து உங்களை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உங்களை அவர் நம்புறாருங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை நீங்க செய்வீங்கன்னு அவர் நம்புறாரு. உங்களை நம்புகிற தேவன் ஒருவர் உண்டு. நாம் இப்படி கேள்விப்பட்டிருப்போம், நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று சொல்லி. இப்போ அவரு உங்களை நம்புறாராமா. தேவபிள்ளையே, நீங்க அவர் கொடுத்த பொறுப்புல நீங்க அடி எடுத்து வைத்து போங்க. அவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றார். நீ என்ன சொல்றியோ அதை நான் செய்யறேன். ஏனென்றால் ஆண்டவருடைய அழைப்புக்கு நீங்க இணங்கி நீங்க வந்திருக்கீங்க. சகல காரியத்தையும் உன் ஊழியத்திலே ஆண்டவர் செய்வார், உன் குடும்பத்திலே ஆண்டவர் செய்வார், உன் பிசினஸ்ல ஆண்டவர் செய்வார். அவருடைய அழைப்பில் நீ நிற்கிற பொழுது கர்த்தர் சொல்றாரு, நீ சொல்றத நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அவர்கிட்ட நம்ம என்ன சொல்ல போறோம் பாருங்க. மோசே என்ன கேட்கிறாப்புல, ஆண்டவரே உம்முடைய சமூகம் எங்களோடு வரணும்பா, அப்பத்தான் அந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்வார்கள், உம்முடைய ஜனங்களும் அறிந்து கொள்வார்கள். இல்லையா? விட்டு கொடுக்க மாட்டாருங்க. நீங்க எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் மற்றவர்களுக்கு முன்பாக விட்டு கொடுக்காத தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களை வெட்கப்பட விட மாட்டாரு, உங்களை தலை நிமிர பண்ணுவாரு. உன் கடன் பிரச்சனை மாறும், உன் பிள்ளை திருமணம் நடக்கும், உன் வீடு கட்டப்படும். இயேசுவின் நாமத்தில் அவர்கிட்ட வேண்டிக் கொண்ட ஜெபம் அங்கீகரிக்கப்படுகிறது. நீ வேண்டிக் கொண்டதை அவர் செய்ய போகிறார், நீ கேட்டதை அவர் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்றார். தைரியத்தோடு இன்றைக்கு காரியத்தை நடப்பீங்க. பெரிய காரியத்தை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அவர் செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்னபடி இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. எத்தனையோ பேர் கிடைக்காத ஸ்லாக்கியம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குது. தெய்வமே சொல்றாரு, நான் கூட வரேன்ப்பா, நான் கூட இருப்பேன், எல்லா பிரச்சனையும் மாறும்,
நீ மேல வருவ, நீ உயருவ, என் ராஜ்யத்தை கட்டுவ, ஜனங்களுக்கு நான் யார் என்பதை காண்பிக்க முடியாது, உன்னை நான் பயன்படுத்துவேன். சந்தோஷத்தோடு இருங்க. பாருங்க, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன், அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அவனோட மகிமையை அவர் பார்க்கிறார். கர்த்தரோட பிள்ளையே, கர்த்தரோட அழைப்புல நீங்க இருந்தீங்கன்னா போதும், அவர் சகலத்தையும் உங்களுக்கு செய்து முடிப்பார். God bless you, God be with you. நாளை சந்திப்போம். இது உங்கள் நேசர் சந்திக்கும் நேரம்.